ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு தசமி திதி. சந்திரன் விருச்சிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ரொம்ப ஒரு மனதிற்கு அமைதியான ஒரு நாள். ரொம்ப ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு மனசு குழப்பம் அதெல்லாம் இல்லாம, இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கூட என் மனசுக்கு நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான். பட் ஜென்ரலி ஒரு 7:30 சனியில நமக்கு ஒரு சந்திராஷ்டமம் இருக்கும்போது சில டைலமா இருக்கலாம், இல்ல வீட்ல சின்ன சின்ன சண்டைகள் இருக்கலாம். இதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் இந்த நாளை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்றதோ அல்லது ஆலயங்களுக்கு எண்ணெய், அரிசி, வெல்லம் இந்த மாதிரியான தானங்கள் சிறந்தது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நீங்க நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். சில இடங்களுக்கு நம்ம போவோம். ஏன்னா நாளைக்கு நல்ல முகூர்த்த நாளுங்கும் போது இன்னைக்கு நிறைய வீடுகளில் ரிசப்ஷன் போகிறதுக்கான ஒரு நல்ல நாள் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது, ரிலேட்டிவ்ஸ் மீட் பண்ணுறது, ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஹாப்பி மூட் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி சந்திரனும் 7ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் பேசணுன்னாலும் சனிக்கிழமை ஸ்திரவாரம் நல்லது நடக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் வந்து தீரும். உங்கள் பிள்ளைகள்னால கவலை இருக்கலாம், ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி பசங்க சரியா படிக்கலை, இந்த மாதிரியான நல்ல ஒரு நிறைய ஒரு மனசில் போராட்டம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு சில நிவர்த்திகள் இன்னைக்கு வந்து கிடைக்கும். அதனால மனப்போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு புதுசா உறவுகள் கிடைக்கிறதுக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் மனதிற்கு அமைதியை தரும். மிதுன ராசி நேயர்கள் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பது ஒரு வித மன அழுத்தங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் தீரும். சூரியன் புதன் கேது ராசியில இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்ல கவனமாக இருக்கணும். ஒரு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லைன்னா காது, தொண்டை, மூக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல நமக்கே வந்து உடம்பு ரொம்ப அசதியா இருக்கும், ஆனா வேலை நிறைய இருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை, பொதுவாகவே இந்த வீக்கெண்ட்லாம் நிறைய பேருக்கு வேலை செய்யறதுக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் கண்டகச்சனி இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கை குறைவாகவே இருக்கும். இன்னைக்கு சனிக்கிழமை சுதர்சன அஷ்டகம் படிங்க, சுதர்சன ஆழ்வாரை போய் வணங்குங்க, அவரை ஒரு 12 பிரதட்சணம் பண்ணுங்க. பாடி நல்லா ரீசார்ஜ் ஆகும், மனசுக்கும் ரொம்ப இதமா இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ நம்ம என்ன பேசணும், இதில் போய் ஒரு தப்பு கண்டுபிடிச்சி காலையில் யார்ட்டையாவது ஃபோன் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. அந்த காலையில் பேசுகிற ஃபோன் கால் நமக்கு நைட்டு வரைக்கும் சம்டைம்ஸ் தலைவலியாகவே இருக்கும். அதனால் 2ஆம் இடத்துல வேற சந்திரன் நீச்சன். இன்றைய வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அலுவலகத்துலேருந்தெல்லாம் கால் வந்ததுன்னா இன்னைக்கு முக்கால்வாசி நான் வெளில இருக்கேன்னு மெசேஜ் போட்டுட்டு இந்த கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சண்டை இல்லாத ஒரு பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும். யார்ட்டையாவது 1-2 பேச போய் அப்புறம் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன், நம்ம பஞ்சாயத்து பண்ணுறது, இல்லை அவங்களுக்காக நம்ம அலையிறது அப்படின்னு ஒரு நல்ல சாட்டர்டேயை நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதனால் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. சரி, ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே, ஆனால் நான் ஏதாவது இன்னைக்கு ஒரு பரிகாரமாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னா கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் விளக்கேற்றுங்க. சனிக்கிழமை ஒரு நல்ல, ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இன்னைக்கு சத்ருவால் நமக்கு பிரச்சனை வரலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரன் நீச்சனால இந்த சம்டைம்ஸ் மைண்டு வேலை செய்யாதுன்னுவாங்க. ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், ஒரு லத்தார்ஜிக் மூட்லேயே இருப்போம். வேலை செய்யணும், ஆனாலும் எனக்கு இன்னைக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. சந்திரன் ராசியில் நீச்சம், அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார்.
ஸோ சண்டை போட்டால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே தான் ஏதாவது பிரச்சனைகள் வரும். 5ஆம் இடத்துல சனி பகவான். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களால் லீவாக இருந்தால் பிள்ளைங்களால் வீட்டில் சண்டை வரலாம். இதை எப்படி சரி கட்டுறது? இல்லை சாயந்தரத்தில் ஏதாவது நம்ம ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்கள் சிந்தித்து செயல்படவும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப ஒரு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் வேலையே முடியாது. அது இன்னும் நமக்கு ரொம்ப ஒரு எரிச்சலை தர்றதாகவே இருக்கும். சரி, இவ்வளோலாம் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு அதை நம்ம முயற்சி செய்யணுமா அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பேசாமல் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? 7ல் செவ்வாய், 8ல் குரு, 9ல் சூரியன் புதன் கேது, 10ல் சுக்கிரன். இப்படி லைனாக எல்லா கிரகமும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும்போது எப்படி நமக்கு முயற்சிகள் வெற்றி அடையும்? விநாயகரை அகவல் படிங்க, விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வேலைகளை பாருங்கள், வெற்றிகள் வரும். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு விதமான ஒரு மனதில் ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ சமீப காலமாக நான் நிறையா பார்த்தது, கண்ணு பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. இது வந்து கோயின்சிடென்ஸா, இல்லை சுக்கிரன் வந்து பாக்கியத்தில் நீச்சனாக இருக்கிறதா, இல்லை 7ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல சூரியன், இதனாலையா அப்படிங்கிறது பார்த்தா உடல் ஆரோக்கியத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது. அதனால் சனி பகவானை இன்னைக்கு சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுறதோ இல்லை கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் பண்ணுறதோ மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே நல்லது. சமீபத்தில் நான் வெளியில் போயிருக்கும் போது கூட என்கிட்ட ஒரு மகர ராசி நேயர் கேட்டாங்க, ஏன் மேடம் எங்களுக்கு மகர ராசிக்கு உடம்பு படுத்திகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறதும் குரு 7ஆம் பார்வையில் இருக்கிறதும் நன்மையை தந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கை கிரக சேர்க்கைகள் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் கேது புதன் 8ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த கிரக சஞ்சாரங்கள் சற்று உடம்பில் உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியமின்மையை கொடுக்கலாம். இன்றைய நாளில் சனிக்கிழமை நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் நீங்கள் சேர்ந்தே வணங்குவது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். பல நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்தவர்களுக்கு இன்று தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற குலதெய்வத்தையும் வணங்கவும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ராசியில் சனி பகவானும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட நாளாக திருமண விஷயங்களில் தடங்கலாக இருந்தவர்களுக்கு இன்று சுப செய்திகள் காத்திருக்கிறது. இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ நல்ல செய்திகளை கேட்கலாம். இன்றைய நாளில் சனிக்கிழமை நவகிரக வழிபாடுகள் செய்து சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். எந்த இடத்தில் வேலைக்கு சென்றாலும் நல்லது செய்தாலும் அந்த இடத்தில் பகை உருவாவதற்கு காரணம் என்ன? அதாவது பகை அப்படிங்கிறது மனிதன் வாழ்க்கையில டே இன் அண்ட் டே அவுட் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே நல்லவங்களா இருக்கவே முடியாது. எனக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க உங்களுக்கு பகையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நல்லவங்களா இருக்கிறவங்க எனக்கு பகையாக இருக்கலாம். ஸோ ஒரு வேலை இடத்துல பகை இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இது நம்ம கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம சின்ன சின்ன விஷயங்களையும் மனசில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த இடத்துலையுமே வேலை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம என்னதான் நல்லா வேலை செஞ்சாலும் மற்றவங்கள திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒன்று கூட இருக்கிறவங்க நமக்கு பகையாக இருப்பாங்க, இல்லை ஒன்று நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க பகையாக இருப்பாங்க, இல்லை கீழே வேலை செய்கிறவங்க பகையாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல பகையை தவிர்க்கவே முடியாது. அதனால் வேலைக்கு போங்க, உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். பகைவர்கள் நம்மளை சுற்றி ரொம்ப நச்சு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சனிக்கிழமையில் நீங்கள் நரசிம்மரை வணங்குறதோ இல்லை சக்கரத்தாழ்வார் நரசிம்மருடன் இருப்பவரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறதோ சத்ரு பயம் இல்லாமல் இருக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.